வெல்கம் டு சௌந்தர்யா vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாங்க. குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் காலிஃப்ளவர் வச்சு. இப்போ வாங்க நம்ம எப்படி ஈஸியாக குயிக்காக எப்படி காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கலாம். காலிஃப்ளவர் சின்னதோ பெருசோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து ஃபஸ்ட்டு கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம காலிஃப்ளவர் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வந்துடலாம். குட்டி குட்டி பீஸாக உங்களுக்கு எவ்வளோ பெரிய பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வந்துக்கலாம். இப்போது தண்ணி பார்த்துட்டிங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம், ரொம்ப வேண்டாம். அடுத்து வந்து நம்ம கடலை மாவு அரிசி மாவு போட்டுடலாம். பிசையும் போது அதில் சால்ட் உப்பு சேர்ப்போம். இப்போ தண்ணியில் வந்து கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்துருக்கேன். அதுலேயே வந்து இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சத்தூள் சேர்த்து கொதி வந்துச்சு. இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து திரும்ப நான் பெருசாக வச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப சிம்மில் வச்சுட்டேன். சிம்மில் வச்சுட்டு இதில் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கிறேன். நான் ரொம்ப பொடுசாகவும் கட் பண்ணல, ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணல, மீடியமாக கட் பண்ணியிருக்கேன். இந்த அளவு கட் பண்ணிட்டு கழுவி எடுத்து வந்து இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டவ்வை வந்து பெருசாக வச்சு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து காலிஃப்ளவர் அந்த சுடு தண்ணியிலேயே இருக்கட்டும். ரொம்ப சாஃப்டாகவும் வெந்துடக்கூடாது காலிஃப்ளவர், ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. அதனால 2-3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 5 நிமிஷம் அதே சுடு தண்ணியில் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் அந்த சுடு தண்ணியிலேயே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தண்ணியை வடிகட்டி நம்ம சலடை பாத்திரத்தில் தண்ணி சுத்தமாக இல்லாமல் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வடிகட்டி இதில் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க, ஏன்னா தண்ணி இருக்கக்கூடாது சுத்தமாக. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து காலிஃப்ளவர் வந்து ஒரு பாத்திரத்துக்கு வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போது அதுலேயே வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் ஸ்பூன் வச்சு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது அதே ஸ்பூன் வச்சு அரிசி மாவு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது அதே வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து டப்பாவோடு சேர்க்குறேன். நீங்கள் வந்து ஸ்பூனில் சேர்த்திங்கன்னா வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூன் வச்சு சும்மா ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு 1 ஸ்பூன். இப்போது அதே வந்து கரம் மசாலா கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். நான் சக்தி கரம் மசாலா தான் எடுத்துருக்கேன். இப்போது இதுலேயே வந்து கொஞ்சோண்டு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர் வந்து நீங்கள் காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து பசங்க சாப்பிடுவான்னு கொஞ்சோண்டு தான் சேர்த்துருக்கேன். இப்போது இதை நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இப்போது இதே வந்து கொஞ்சோண்டு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து அப்பயே கல் உப்பு சேர்த்துருந்தேன் வேக வைக்கும் போது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் இப்போ தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு சேர்த்துட்டு நம்ம வந்து பிசைஞ்சிட்டு கொஞ்சோண்டு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து தண்ணியை இந்த மாதிரி தெளித்து விட்டு பிசைஞ்சு விடுங்க, ரொம்ப சேர்த்துற வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ட்ரையாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள் தண்ணியே சுத்தமாக இல்லாத மாதிரி, ஏன்னா எண்ணெய் நிறையா இருக்கும். அதனால் இந்த மாதிரி ட்ரையாக தண்ணியை தெளித்து விட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் பார்த்திங்கன்னா வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, பெருசாக வச்சிட வேண்டாம். ஏன்னா போட்டோன்னே வந்து நம்ம கருப்பாயிடும், உள்ளே வேகாது. அதனால் வந்து நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு போடும்போதே. இப்போது எண்ணெய் காயறதுக்குள்ளே ஒரு தட்டில் வந்து பெப்பர் பவுடரும் இப்போ உப்பு கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம வந்து காலிஃப்ளவர் பக்கோடா போட்டு எடுத்ததுக்கப்புறம் சூடாக இருக்கும்போதே இந்த மிக்ஸ் பண்ணோம்ல பெப்பர் பவுடர் உப்பு, இதை வந்து தூவி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு சாப்பிட்டிங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ காலிஃப்ளவரும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இப்போது ஒரு சைடு இதானதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி விடுங்க.
இப்போது நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு செட்டை எடுத்துகிட்டு இன்னொரு செட் போட்டுக்கலாம். இப்போது இன்னொரு செட்டு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் வந்து நம்ம பெப்பர் பவுட்ரு உப்பு மிக்ஸ் பண்ணி வச்சதுனால அது தூவி இப்படி சாப்பிட்டோன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பெப்பர் பவுடர் போட்டு கொடுக்குறது ரொம்ப டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.